கத்தி வச்சு கிழிச்சிருந்தாங்கண்ணா. ஓகே. அந்த பையன் வந்து நியூஸ் பேட்டி கொடுத்திருந்தாருண்ணா. ஆனா அந்த நியூஸ் எந்த நியூஸுமே வெளியில காட்டவே இல்லைண்ணா. ஓகே. அதுவும் இல்லாம இன்னொன்னுங்கன்னா, ஓகே, நீங்களும் இருந்தீங்களாங்க அண்ணா? நான் கூட்டத்துல கணபதி மிஸ்ஸுக்கு அந்த ஆப்போசிட்ல சென்டர்ல நின்றுட்டு இருந்தேன் கூட்டத்துல. சரி, இப்ப கத்தியால கிழிச்சதெல்லாம் யாரு? அதுதான் தெரியல. சட்டையால கிழிச்சது, செருப்புத்திக்கு அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து சொன்னாங்க இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு. அந்த அதாவது அந்த முனியப்பன் கோயில்கிட்ட சித்து பையன் நிக்கான். உள்ள வர முடியாது, முனியப்பன் கோயில்கிட்ட நின்னுட்டான். கோயம்புத்தூர் பைபாஸ் ஃப்ரீயா இருக்குது. கோயம்புத்தூர் பைபாஸ் போன வெறும் ஆம்புலன்ஸ போலீஸ் மறிச்சு உள்ள திருப்பி விட்டாங்க. கோயம்புத்தூர் பைபாஸ்ல போன ஆம்புலன்ஸ் என் தம்பி அங்க நின்று போன் பண்றான். என்னடா ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் மாத்தி விடுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட கேட்கறான். அப்ப வரையும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகல. அப்பதான் உள்ள வந்துட்டு இருந்தாரு. அப்பவே பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் நான் சொல்றேன். ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மறிச்சு போலீஸ் திருப்பிட்டாங்க இந்த பக்கம். அதுக்கா ஆனா அவங்க ஆம்புலன்ஸ் அவ்வளவு வரைக்கும் கோயம்புத்தூர் பைபாஸ் போனா ரெட்டிப்பாளையம் பிரிவுல உள்ள வந்து நேரம் போயிருக்கலாம். கிளியர் ரோடு தான், அந்த பக்கம் யாருமே இல்ல. வேணும்னே கூட்டத்துக்குள்ள 2 ஆம்புலன்ஸ் அது போலீஸ்காரங்க தான் மறிச்சு திருப்பினாங்க. என் தம்பி கண்ணால பாத்துருக்கான். மூணாவதுங்கன்னா கரெக்டா யாரும் தெரியல, ஒரு அம்மா வண்டி அந்த கூட்டத்துல எல்லாம் விழுகும் போது ஒரு அம்மா மேல ஒரு வண்டி விழுந்துருச்சு. ஒரு பையனை தூக்க சொன்னதுக்கு அது மேல கால வச்சு ஏறிட்டு பாட்டு கூடுறான். நான் தூக்குடா அது கால வச்சு ஏறி நின்னுட்டு ஒரு அமுத்திட்டு போனான் அவன். இந்த பையன் யாருன்னு தெரியல. நான் ஆளு வந்து தமிழ்நாடு பையன் நான் பாத்திருக்கேன். ஆனா பேரு என்ன எதுவுமே தெரியல. எந்த பக்கம் ஒண்ணா சரவணா மெஸ், அதே கணவதி மெஸ் ஆப்போசிட்ல ஒரு சரவணா மெஸ் ஒரு இது இருக்கு, பேக்கரி. ஆமா, ஸ்கூட்டி. அதாவது ஒரு அம்மா விழுந்துட்டாங்க, மேல ஸ்கூட்டி விழுந்துருச்சு. எல்லாரும் தூக்கு பாக்குறாங்க. அவன் அந்த ஸ்கூட்டி மேல ஏறிட்டு ஓடுறான். இவ்வளவு விஷயம் நடக்குது. அத்தனை பேருமே நிறைய விஷயம் கவர் பண்ணாங்க. எதுவுமே வெளியில சொல்லவே வேணாம். அதான் சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க சொன்னோம் அவங்கள்ட்ட எல்லாம், இதுலயுமே நியூஸ்ல போடவே வேணாம் சொல்லி சொல்றாங்கண்ணா. நான் வந்து தேவைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லலண்ணா. அவ்வளவு வேதனை. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இறந்துட்டாங்கண்ணா. வேதனையா இருக்குண்ணா. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கழுத்துல காலச்சு மிதிச்சு தெரியாம நடந்ததா? கத்திய வச்சு கிழிச்சிருப்பாங்க. 12 பேருண்ணா. 12 பேருக்கு? 12 பேருண்ணா கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க. 12 பேருக்கு. அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாங்களா? ரொம்ப அதாவது சின்ன சின்ன காயம் தானா, ஆனா கத்தி வச்சு கிழிச்சு வரணும். காயம் பண்ணி சின்ன சின்ன காயம் தான். கிழிச்சிருக்காங்க? முதுகுலையா, கையிலயா? முதுகுல, தோள்பட்டையில, பின்னாடி கையில கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்கண்ணா. ஆனா என்னதான் கூட்டமா இருக்குதுன்னா விஜய் பார்க்க வர ஏன்னா கத்தி எடுத்துட்டு வரணும் கூட்டத்துக்கு.